ஹலோ வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபியோட லேட்டஸ்ட் அப்டேட் அண்ட் அவங்களுடைய எஸ்ஆர்சிக்கு இன்ஸ்டான மேட்ச்சில் அவங்க யூஸ் பண்ண போகிற ஓவர்சீஸ் பிளேயர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் ஹேசல்வுட் இப்போ சண்டே டீமோட ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு அஃபிஷியல் அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே அவங்களுக்கு எஸ்ஆர்ஹெச் கூட மேட்ச் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா சண்டே வந்து ஜாஸ் ஹேசல்வுட் டீமோட ஜாயின் பண்ணுறாரு. ஜாஸ் ஹேசல்வுட் பிளே ஆஃப்ஸில் வந்துட்டு ஆர்சிபிக்கு ஃபுல்லாக அவைலபிள் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதே நேரம் ஆல்ரெடி வந்துட்டு அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் அவருடைய பவுலிங் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போதே ஸோ டோட்டலி ஜாஸ் ஹேசல்வுட் WTC ப்ளஸ் IPL பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த சினாரியோவில் தான் அவர் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அது ஒரு பெரிய கன்ஸ்ட்ரெயினாக இங்கே இல்லை. ஸோ அதே நேரம் ஜாஸ் ஹேசல்வுட்டை தொடர்ந்து அந்த இடத்துல எஸ்ஆர்சிக்கு இன்ஸ்டான மேட்ச்சில் ஆர்சிபியோட பிரைமரி ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஜாக்கப் பெத்தலை இப்போ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஆடிட்டு இருக்கிறாங்க. ஃபில் சால்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த ஒரு ஃபார்மை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ அவரும் ப்ராக்டிஸ் செஷனை வந்துட்டு ரெஸ்யூம் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் இப்போ கிடச்சிருக்க அந்த ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டு. ரியான் லிவிங்ஸ்டன் மீண்டும் உள்ளே வர்றதுக்கான சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது. அதனால் ஃபில் சால்ட், ஜாக்கப் பெத்தல், டிம் டேவிட், அதுக்கப்புறம் ஜாஸ் ஹேசல்வுட்டோட இடத்துல துஷாரா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காம்பினேஷனோட தான் அவங்க ஹெவியாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா துஷாரா ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. IPL 2025 துஷாரா இன்னும் ஒரு மேட்ச் கூட ஆடலை. காம்பினேஷன்ஸ் கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் அகேன்ஸ்டான மேட்ச்சில் ரொம்ப முக்கியம், ஒரு கீ காம்பினேஷனாக இருக்கும். பேஸ் அட்டாக் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கும்போது புவி கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபார்மில் இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஓவர்சீஸில் கண்டிப்பாக ஜாக்கப் பெத்தலோட இம்பேக்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறது நாளைக்கு பெரிய லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ப்ராக்டிஸ் செஷனில் பிரைமரி ஓவர்சீஸ் பிளேயர் இல்லாமல் பிரைமரி 11 வந்துட்டு இந்த 2 மேட்சஸ்க்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் டிசைட் ஆகும். ஏன்னா பிளே ஆஃப்ஸுக்கு வர 11 வந்துட்டு இந்த சைடில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது எஸ்பெஷலி இந்த மேட்ச் அதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ வந்துட்டு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது எடுக்கப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விராட் கோலிலாம் வந்துட்டு ஹெவியாக ப்ராக்டிஸ் செஷனில் இருக்கார். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இப்போ ஒரு குவாலிட்டி ஆஃப் டைம் வித் அனுஷ்கா சர்மாவோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறார். ரஜத் படிட்டரும் எல்லாருமே சேர்ந்து ஒரு இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச்சை நாளைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதோட அப்டேட் கண்டிப்பாக வந்துட்டு நாளைக்கு இந்த டைமில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ ஆர்சிபியோட அந்த ஒரு பிரைமரி 11 vs SRH என்னவா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.